परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். உங்களை பத்தியும் உங்க இசையை பத்தியும் தெரியாம இருந்தப்போ நான் அப்படி இருந்தேன். ஆனா இப்ப உங்க மியூசிக்ல வந்த முதல் பாட்டுல இருந்து நீங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்ட பாட்டு வரைக்கும் எனக்கு எல்லாமே அத்துப்படி. எல்லா சாங்ஸையும் கேட்டேன். வீட்ல ஒரு ஆடியோ லைப்ரரியே இருக்கு. என்ன மாதிரியான சாங்ஸ்! சூப்பர். தேங்க்யூ. அப்ப என் சாங்ஸ் உங்க லைஃப்ல இசைங்கிற ஒரு புதிய பக்கத்தை திறந்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, உங்க பர்சனல் லைஃபோட பக்கங்களையும் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எஸ், சிங்கர் மீனாவை மீட் பண்ண. மீனாவை சந்திச்சேன்னு சொன்னதும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன வைப்ரேஷன் தோணுன மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எஸ், ஐ நோ இட். எவ்வளவு தெளிவான எதிர்பார்ப்பா இருந்தா கூட கல்லறியணுங்கிற அவசியம் இல்லை. காத்துப்பட்டாலே போதும், ஒரு சின்ன சலனம் தோணும். அது மாதிரி மீனாவோட பேரை கேட்டதும் பழைய ஞாபகங்கள். அவ்வளவுதான். நல்ல வாய்ஸ், நல்ல சிங்கர், நல்ல பொண்ணு. அவங்க மனசுலயும் உங்க பேர்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. மீனா நான் அறிமுகப்படுத்தின பாடகிங்கிறத விட என்னால் அறிமுகப்படுத்த பாடகின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வளர்த்து விட்ட பாடகிங்கிறத விட வாய்ப்புகளால் வளர்ந்த பாடகின்னு தான் சொல்லுவேன். ஆனா மீனாவுக்கே மேல அளவு கிடந்த குருபக்தி. நான் ஜெயிலுக்கு வந்ததும் பாடுறதையே நிறுத்திட்டாங்க. இப்ப மறுபடியும் நான் கேட்டுக்கிட்டதுக்காக தான்
பாட ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே மீனா பாட ஆரம்பிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா? நல்ல சங்கீதம் சொந்த விருப்புகளுக்காக நசிஞ்சு போகாம காப்பாற்றப்படுறதுல ஒரு சந்தோஷம். மீனாவை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் உங்க குடும்பம், உங்க இசை வாழ்க்கைன்னு எல்லாத்த பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மியூசிக் ஃபீல்ட்ல ஒரு லிவிங் லெஜெண்ட்னு சொல்றது பொருத்தமானதா சார்? உங்க குடும்பம் ஒரு கோயிலா இருந்ததுன்னு மீனா மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து ஒரே ஒரு தடவையாவது அஸ் அ ஃப்ரெண்டா இல்ல ஒரு ரசிகையா நீங்க வாழ்ந்த வீட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். ப்ளீஸ் மறந்துடாதீங்க. ஒரே ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு போய் மீனா சொன்ன அந்த இனிமையான சம்பவங்கள் நடந்த இடத்த உடனே பார்க்கணும்னு தோணுது. ப்ளீஸ் சார், உங்க ரசிகையோட வேண்டுகோளை மறந்துடாதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் குழந்தை மாதிரி ஆர்வமா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. வாட் ஃப்ரெண்டுங்கிறீங்க, சாருங்கிறீங்க. சரி, ஃப்ரெண்ட் சார். வாங்கம்மா. சந்திரசேகர் சார் ஆசையா கட்டின பங்களா. இந்த பங்களாவுக்கும் மஞ்சு நிலையன்னு தான் தங்கச்சி மஞ்சுவோட பேரை தான் வச்சாரு. தங்கச்சி மேல அவருக்கு அவ்வளவு பாசமா? ஆமாம்மா, அவர் தங்கச்சி மேல வச்சிருந்த பாசத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாதுமா. மஞ்சுன்னா அவரோட உயிரின்னு சொல்றதை விட அவர் உயிரை மஞ்சுன்னு சொல்லலாமா? அது ரொம்ப பொருத்தமா இருக்குமா. அம்மா, ஒரு காலத்துல இந்த வீட்டு கேட்டுக்கு முன்னாடி விடிஞ்சதும் விடியாததுமா எவ்வளவு கூட்டம் நிற்கும் தெரியுமா? அதை பார்க்கும்போது வைகுண்ட ஏகாதேசிக்கு பெருமாள் கோவில்ல சொர்க்கவாசல் கதவுக்கு முன்னாடி நிற்கிற கூட்டம் மாதிரி நிற்பாங்க. அதுவும் இல்லாம தன்னை தேடி வர்ற தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், கதை சொல்ல வர்ற புது இயக்குனர்கள், பாராட்டு விழா நடத்த தேதி கேட்டு வர்ற ரசிகர்கள், உதவி கேட்டு வர்ற ஆதரவற்றவர்கள், இப்படி எப்பவுமே பரபரன்னு கலகலன்னு இந்த வீடு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரே அமைதியா, அதுவும் மயான அமைதியா இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுவும் இல்லாம இந்த வீடை துறக்கவே கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டாருமா. அப்போ அவர் அரெஸ்ட் ஆனதுல இருந்து இந்த வீடு பூட்டிதான் இருக்கு? ஆமாமா, பூட்டிதாமா இருக்கு. இந்த வீடை துறக்கவே கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டாருமா. அப்போ அவர் அரெஸ்ட் ஆனதுல இருந்து இந்த வீடு பூட்டிதான் இருக்கு? ஆமாமா, பூட்டிதாமா இருக்கு. அப்ப வச்சதெல்லாம் வச்ச இடத்துல தானே இருக்கு? ஆமாமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அதாவது அப்படியே இருந்தா பாக்குறதுக்கு ஒரு ரியாலிசம் இருக்கும். அவரு வாழ்ந்த வீட்டை வந்து பார்க்கணும்னு ஆசையோட வந்தேன், அதான். ஆமா, மஞ்சுவோட பெட்ரூம் எங்க இருக்கு? இங்கதாம்மா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். வாங்கம்மா. இதுதாம்மா மஞ்சுவோட ரூம். நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, நான் கீழே போய் கதவை மூடிட்டு வந்துடுறேன்.
ரங்கநாத், இப்படி ஒரு அடி விழுகும்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்த்த அடிதான், ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல அடிச்சிட்டேன். கூட இருந்த குழிப்பறிப்பை தெரியும் மாதவன். குழிப்பறிச்சதோட இல்லாம குப்புற தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க. சரியா புரிஞ்சுக்கிட்டியாப்பா. உன்னை பூச்சி நினைச்சு யூஸ் பண்ண, ஆனா புள்ள பூச்சியா மாதிரி எனக்கே ஆப்பு வச்சுட்டேன். 5 வருஷமா எனக்கு நீ வச்ச ஆப்பு எல்லாத்தையும் குமுக்கமா உன்னா சேர்த்து ஒரே ஆப்பா வச்சேன் பாரு. எப்படி? அதுதான் மாதவன். உன் பணம், புகழ், செல்வாக்கு, உன் கிரிமினல் மூளை எதுவுமே உனக்கு உபயோகப்படாம போயிருச்சு பாத்தியா? ஒரே ஒரு லூப் ஹோல், நீ முன்ஜாமீன் வாங்கி ஜெயிலுக்கு போகாம வெளியே வந்துட்ட, அதுதான். ஆனா இந்நேரம் ஜெயில உள்ளுக்கு இருந்து களி தின்னுகிட்டு கம்பிய 1 2 3 எண்ணிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? அவ்வளவு சீக்கிரம் இந்த ரங்கநாத் உள்ள போவான்னு நினைக்காது. ஜெயில்ங்கிறது பொதுவா குற்றவாளிக்கான இடம் இல்ல, முட்டாள் குற்றவாளிக்கான இடம் தான். என்னமான புத்திசாலிகள் ஒரு நாள் அங்க போக மாட்டாங்க. எல்லா ஆப்புக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல எப்படி சேஃப் ஆகணும்னு இந்த ரங்கநாத்துக்கு நல்லாவே தெரியும். சாரி ரங்கநாத், இந்த ஆப்ல இருந்து நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்ல. நீ இப்போ ஒரு கிரிமினல் குற்றவாளி. உன் மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் ஆகி இருக்குது. அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டே ஆர்டர் போட்டிருக்காரு. சட்டப்படி ஒரு கிரிமினல் குற்றவாளி அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த கான்ட்ராக்டையுமே டச் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னை அசோசியேஷன்ல இருந்தே தூக்கிட்டாங்கப்பா. பில்டர்ஸ் அசோசியேஷன்ல நீ மெம்பரா இல்லன்னா பில்டிங் கான்ட்ராக்ட் மட்டும் இல்ல, கக்கூஸ் கான்ட்ராக்ட் கூட எடுக்க முடியாது, புரியுதா? அசோசியேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங். அதனுடைய பேஸ உன்னால அசைக்கவே முடியாது, அண்டர்ஸ்டாண்ட்? அசோசியேஷனை உருவாக்கினவனே நான் தான். உருவாக்கின எனக்கு அது எப்படி ஒழிக்கணும்னு தெரியும். பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க, ஆனா இந்த ரங்கநாத்தோட பணம் 11 செய்யும். செய்யத்தான் போகுது. நீ நினைக்கிற மாதிரி அசோசியேஷன்ல உள்ளவங்க எல்லாம் நீ கிரியேட் பண்ண ஆளுங்க இல்ல. உன்னை அடியோட பூண்டோட வேரோட அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தெரியுமா? என்ன ஒழிக்க எவனாலும் முடியாது. ஒருவேளை ஒழிக்க நினைச்சாலும் நான் ஒதுங்க மாட்டேன். பினாமின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் எவனையும் எந்த சட்டத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என் பிசினஸ் கான்ட்ராக்ட்ஸ் பூரா பினாமி பேர்ல எடுப்பேன். இந்த ரங்கநாத்துக்கு ஆடவும் தெரியும், பிரமாதமா ஆட்டி வைக்கவும் தெரியும். என் பிசினஸ் கான்ட்ராக்ட்ஸ் பூரா பினாமி பேர்ல எடுப்பேன். இந்த ரங்கநாத்துக்கு ஆடவும் தெரியும், பிரமாதமா ஆட்டி வைக்கவும் தெரியும். பைரவி வல்லியா? ஒரு அர்ஜென்ட் கிளைண்ட் மீட்டிங்காக பெங்களூர் வரைக்கும் போயிருக்காங்க. நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணது. என்னால இது நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ரிசப்ஷன்ல வந்து கலந்துக்குவாங்க. ஓகே, நீங்களும் போடுங்கம்மா. சார் இதுல சாட்சி கழுத்து போடுங்க. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தான் வயசுல பெரியவர், கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ண விழுங்க. சரி சரி, சீரும் சிறப்புமா, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. நிச்சயமா. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சார், எங்களால் உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ் சார். இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டீங்க. அதுக்காக எங்களை சபிக்காம நல்லா இருங்கன்னு வாழ்த்துறீங்களே, இந்த மனசு யாருக்கு சார் வரும்? எய்தவன் இருக்க அம்பை நோவானன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இருந்தாலும் எய்தது ரங்கநாத். உங்களிடம் என்ன பிரயோஜனம்? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இந்த சங்கடமான பேச்செல்லாம் எதுக்கு? ஜஸ்ட் லீவ் இட் யா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்னோட வாழ்க்கையையும் அமைதியையும் கெடுக்கிறதே எங்க அப்பா அவரோட குறிக்கோளா வச்சிட்டு இருக்காரு சார். அவர் என்னைக்கு தான் திருந்துவாருன்னே தெரியல. விஜய், அவரா திருந்த போறது கிடையாது. ஆனா கண்டிப்பா திருத்தப்படுவார். அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சார். ஓ டோன்ட் 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 அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் முடிஞ்சது. சந்தோஷமான நேரத்துல ஹாப்பியா ஜாலியா போயிட்டு வாங்க. God bless you, God bless you. தேங்க்யூ சார். எனிவே விஷ் யூ கங்க்ராட்ஸ். ஹாப்பி வெட்டிங். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ்.
யாருங்க வேணும்? தேவி இருக்காங்களா? நீங்கள் யார்? நான் லாயர் வந்திருக்கேன்னு சொல்லு. உட்காருங்க. ம். வாங்க மேடம், என்ன விஷயம்? சந்திரசேகர் கேஸை நான் தான் டீல் பண்றேன். அது சம்பந்தமா சில டீட்டெயில்ஸ் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி என்கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பர்டிகுலரா மஞ்சுவை பத்தி. மஞ்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு இளவரசி மாதிரி எல்லா வசதிகளோட வாழ்ந்தா. ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரோட ஒரே தங்கச்சி. காரு, பங்களா, சர்வன்ட்ஸ்னு எல்லா வசதிகளும் இருந்தும் அதை பத்தியெல்லாம் அவ பெருசா நினைச்சதே இல்லை. அவ மனசுலயோ செயல்லையோ தான் ஒரு கோடீஸ்வரிங்கிற நினைப்பு இருந்ததே இல்லை. சராசரியா ஒரு மிடில் கிளாஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி பொண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் மஞ்சுவுக்கும் இருந்தது. பெரிய இடத்து பொண்ணுங்க மாதிரி கார் எடுத்துக்கிட்டு பீச்சு, சினிமா தியேட்டர், ரெஸ்டாரண்ட்னு எங்கேயுமே சுத்தினதில்ல. வீக்கெண்ட் பார்ட்டி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு இப்படி எந்த பழக்கமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவ சேலை சுடிதாரை தவிர வேற எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஈவன் பியூட்டி பார்லருக்கு கூட போனதில்ல. அவளுக்கு அண்ணனை தவிர வேற உலகம் இருந்ததா எனக்கு தெரியல. வீட்டை பாத்துக்கிறது, சுத்தமா பளிச்சுன்னு வச்சுக்கிறது, அண்ணனுக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்து பார்த்து சமைக்கிறது, ஸ்டுடியோவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறது, கோயிலுக்கு போய் அண்ணன் பேர்ல அர்ச்சனை பண்றது, இதான் அவ உலகம். எல்லா பொண்ணுங்களுக்கும் வெளி உலகத்துக்கு தெரியறதை தவிர்த்து உள்ளுக்குள்ள ஒரு உலகம் இருக்கும். மஞ்சுவுக்கு அப்படி ஏதாவது இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. ஆஸ் அ ஃப்ரெண்டா உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு மஞ்சுக்குள்ள அப்படி ஒரு உலகம் இல்லைன்னு தான் சொல்லணும். உனக்கு தெரியாம அப்படி ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லையா? மேபி. இருந்தாலும் தெரியாத விஷயத்தை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? சந்திரசேகர் ரகுராமனை கொலை பண்ணதுக்கு தொழில் பொறாம தான் காரணம்னு சொல்றாங்க. அதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்குமாங்கிறது தான் என்னோட தேடல். அதுக்கான விட எந்த பாயிண்ட்ஸ்ல வேணாலும் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் இப்படி நூக் அண்ட் கார்னர் துருவி துருவி கேக்குறேன். சந்திரசேகர், ரகுராமன், மஞ்சு இவங்க 3 பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி மஞ்சுவோட ஃப்ரெண்டுங்கிற முறையில உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் உன்கிட்ட பேச வந்தேன். ஒருவேளை ரகுவோட அக்கா மாதவிக்கு என்னை விட அதிகமான டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கதான் ரகுவை கொலை பண்ண சந்திரசேகரை பழி வாங்காம விட போறதில்லன்னு வெஞ்சன்ஸோட இருக்காங்க. பட் ரகு சுட்டு கொல்லப்பட்டதை நேர்ல பார்த்த அதிர்ச்சியில மனநிலை பாதிக்கப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. சுயநினைவு வந்ததும் இப்போ சொந்த ஊருக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. அவங்கள நான் மீட் பண்ண முடியுமா? தாராளமா. நானே அவங்கள பார்க்க போகணும்னு இருக்கேன். நான் போகும்போது கண்டிப்பா உங்களையும் கூட்டிட்டு போறேன். அவங்கள சந்திச்சு பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி திங்க் பண்ணாலும் மஞ்சுவுக்கு அவ அண்ணனை தவிர வேற எந்த ஆம்பளைங்க கூடயும் பழக்கம் இல்ல. அவளை எந்த ஆம்பளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் இல்ல. அவ பட்டும் படாமலும் பழகின ஒரே ஆம்பளை ரகுராமன் தான். அதான் எனக்கு வேணும். அவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றேன்.